அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ வச்செல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் படிச்சவங்க யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு ஏன்னா ஒரு வேல்யூ கிடையாது, நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம தினமும் போடுறோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு, அது எங்க போனா என்ன செய்யும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே மேக்ஸ் கிளாஸ், பியூர் மேக்ஸ் கிளாஸ் வருகிற 26ஆம் தேதி 26th சண்டே மார்னிங் 11 or 11:15 இந்த டைமுக்கு AM தொடங்க போகுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் இந்த டைமு, மற்றதெல்லாம் ஈவினிங் 8 மணிக்கு இருக்கும். ஓகேங்களா? ஈவினிங் 8 மணி ஆர் 7 மணி, ஏதோ ஒரு டைம், அந்த டைம் டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து 4 செஷன் கண்டினியூவாக இருக்கும். எல்லா நாளும் 4 செஷன், ஒரு செஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான டீட்டெயில் டாபிக் இதுதான். ஏதாவது டவுட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் இது பார்த்துருவோம். டேட்டாஸ் யார் என்ன பொசிஷன் வச்சிருக்காங்கன்றது. இது முடிந்து போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. பாருங்க, நேற்று மார்க்கெட் இறங்கி இருக்கு. ஆச்சரியம் பாருங்க, 13,900 கான்ட்ராக்ட் ரீட்டைல் ட்ரேடர் நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, செல் பக்கம் இருந்து. ஆனா ப்ரோ ட்ரேடர் நேற்று பாசிட்டிவ் இருந்திருக்காங்க, ஆனால் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. நல்லா பாருங்க, நீங்க கேப் டவுன் ஆச்சுன்னா அவங்க எல்லாத்தையுமே இந்த சும்மா ஒரு 14,000 கான்ட்ராக்ட் தான் அவங்க பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணி செல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர். இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ஒரே பக்கம் அடிச்சு காலி பண்ணிட்டு போறாங்க. ஓகேங்களா? என்ன நடக்குதுன்றதை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னும் ரீட்டைல் ட்ரேடர் 9 லட்சம் கான்ட்ராக்ட் மேல பைலே இருக்காங்க இன்னும். ஓகேங்களா? ப்ரோ ட்ரேடர் 1 லட்சம் கான்ட்ராக்ட் பை செல்லுல இருக்காங்க ஆல்ரெடி. எஃப்ஐ அது எப்பவுமே செல்ல தான் இருக்காங்க. நோட் பண்ணிடுங்க. இவங்க 2 பேருக்கு தான் இப்போ போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் என்ன நடக்குதுங்கிறது வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது ஒரு அடிஷ்னலாக போக்குது. இதை வச்செல்லாம் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம மேக்ஸ் படி தான் எதையுமா அணுகுவோம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் வேல்யூ கொடுக்கலான்றதை மறந்துட்டேன், சாரிங்க. சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 to 0 கால் பண்ற நம்ம ஸ்டூடெண்ட் அந்த 5 ரூல் 0 to 0 காலுக்கான 5 ரூல்ஸ் மஸ்ட். அந்த ரூலை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஒரு இது நடந்தா என்ன நடக்கும் இன்ஸ்டன்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த டைம்ல தான் எடுக்கணும், அந்த பிரீமியத்துல தான் வாங்கணும், அதை என்ன எப்போ புக் பண்ணணுங்கிற எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ரூலை தயவு செய்து மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு 22,300 கால் நிஃப்டி 322 rupees சொல்லுங்க, 322 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் இறங்குவதற்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இது இங்கிருந்து ஏறினாலும் ஒரு வேலையில போயிட்டு திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அதே போல கீழே ஏறினாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுத்து திரும்பணும். அப்போ அங்கெல்லாம் வரும்போது ஒரு ரூல் இருக்குங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு டிராஃபிக்ல போனாங்கன்னா சிக்னல் போட்டா நிக்கிறோம், ரெட் சிக்னல் போட்டா நிக்கிறோம், ஆரஞ்சு போட்டா ரெடி ஆகிறோம், கிரீன் போட்டா வெளியே, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் ஒரு ரூல் இருக்கு, மாறுபடும் அந்த ரூல்ஸ் வந்து. ஒவ்வொரு ப்ரைஸ் போனாலும் அது எப்படி மாறும். அதே போல இது 1000 டிஆர்னால எப்படி ஏறுங்கிற கால்குலேஷன் நம்ம முன்னாடியே இருக்கும். நம்ம லைவ்ல போயிட்டு ஓப்பன் அட்ரஸ் பாரு, ப்ரைஸ் ஆக்ஷனை பாரு, பேட்டர்னை பாரு, அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸை போடு, இலியாட் வேவ் பாரு, அதெல்லாம் கிடையாது. மேக்ஸுங்கிறது மாறாது என்னைக்குமே. எனக்கு என்ன வேல்யூ வருதோ அதே தான் உங்களுக்கும் வரும். அந்த ரூல் படி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். எங்க எக்ஸிட் ஆகணும், என்ன என்ட்ரி, எங்க டார்கெட்டு, எல்லாம் எந்த டைம்ல ட்ரேட் பண்ணும் போது கொண்டு நம்ம கிளாஸ்ல சொல்றோம். ஓகேங்களா? அதுபடி தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ரூல் தான் எப்பவுமே நம்மளை காப்பாற்றும். அப்போ இன்னைக்கு 22,300 கால் 322 rupees சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க இருக்கும்போது உங்க டிசிஷன் எய்தர் எந்த பக்கம் நீங்க டிசிஷன், உங்க மெத்தட் நீங்க என்ன வேணா பயன்படுத்தலாம். அது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது நடந்திருக்கா இல்லையான்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல சந்திப்போம். இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரைடே ட்ரேட் தான் லாஸ் பண்ணோம். ஃப்ரைடே வந்து லீவு நாளைக்கு. அதனால இன்னைக்கு ட்ரேட் லாஸ் பண்ணாம பர்ஃபெக்டான ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.